தமிழ்நாடு தேர்தல் வரலாறுலேயே ஏதாவது ஒரு கட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு டிவிகே தொண்டர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நேற்று நடந்தது என்ன, உண்மையிலேயே இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு விருப்ப மனு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கு, ஒரு கண் துடைப்புக்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுவாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், அதில் யாரை நிறுத்தணும் அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள், ஏன் அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஒரு சிலர் தான் முடிவு பண்ணுவாங்க. எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டு தான் தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனு வாங்கிறது, விருப்ப மனு வாங்கின பிறகு நேர்காணல் நடத்துறதுன்னு இதுவரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டிவிகேவும் விதிவிலக்கு இல்லை. அங்கேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின்படி யார் யாரை எந்தெந்த தொகுதியில் நிறுத்தணும்னு ஆல்ரெடி டிவிகே டிசைட் பண்ணியிருப்பதாக தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த விருப்ப மனு விஷயத்துக்கு வருவோமே. இப்போது இந்த தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலாக தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறுவதாக அறிவித்து அதை பெற்ற கட்சினா அதிமுக தான். அந்த விருப்ப மனுக்களுக்கான ஒரு கட்டணத்தை அதிமுக நிர்ணயம் செய்திருந்தது. 2 விதமான கட்டணங்கள் இருந்தது. ஒன்று 15,000, இன்னொன்று 5,000. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி 2 மாநிலங்களிலும் போட்டியிட விரும்புபவர்கள் அதற்கான விண்ணப்பங்களை வாங்கி கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் விருப்ப மனுக்களை அவங்க கொடுத்தாங்க. அங்கே அதை வாங்கிறதுக்காக வந்த தொண்டர்களும் இந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் வாங்கியிருந்தாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடணும்னு சொல்லி ஒரே ஒருத்தர், அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர், எடப்பாடி பழனிசாமி 134 தொகுதிகளில் போட்டியிட தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி பேரில் இவர் பணம் கட்டி விருப்ப மனுவை வாங்கியிருந்தார். அதாவது ஒரு விருப்ப மனுவுக்கு 10,000 ரூபாய், கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை லட்சம் வரும்னு சொல்லிட்டு, அவ்வளவு பணத்தை பே பண்ணி விருப்ப மனுக்களை வாங்கியிருந்தார். இதெல்லாம் எதுக்காக பண்ணுவாங்கன்னா, அந்த தலைவர்கள் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானத்தை வெளிப்படுத்தும் விதமாக எல்லா கட்சியிலையும் இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் இருந்த காலகட்டத்திலும் அவர்கள் போட்டியிடணும்னு சொல்லி எல்லாருமே பணம் கட்டுவாங்க. அவங்க போட்டியிட போகிறது என்னமோ ஏதோ ஒரு தொகுதி தான், இல்லை அதிகபட்சம் 2 தொகுதியில் நிற்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லாருமே எல்லா தொகுதிகள்லையும் அவங்களுடைய தலைவர் போட்டியிடணும்னு சொல்லி விருப்பம் தெரிவித்து வேட்பு மனு வாங்குவாங்க. இது ஒரு சம்பிரதாயம் தான். அதே மாதிரி தான் இந்த தேர்தலையும் நடந்திருக்கு. அடுத்ததான் இந்த எலெக்ஷன்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாமக விருப்ப மனுக்களை பெறுவதாக அறிவித்தாங்க. பாமகவை சேர்ந்த அன்புமணி தரப்பில் விருப்ப மனுக்கள் விநியோகம் நடந்தது. அதன் பிறகு விருப்ப மனுக்கள் வாங்கினவங்கெல்லாம் அதை சப்மிட் பண்ணும்போது நேர்காணலையும் அன்புமணி ராமதாஸ் நடத்தியிருந்தார். அங்கேயும் இதே மாதிரியான தொகை தான் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆவரேஜாகவே தமிழ்நாடு அரசியல் கட்சிகளில் 5,000, 10,000, 15,000 அதிகபட்சம் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பொது தொகுதினா 10,000 வைக்கிறாங்கன்னா அது தனித்தொகுதியாக இருந்தால் 5,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் விருப்ப மனுக்களை வாங்குவாங்க. இதில் என்னென்னா, பல கட்சிகள் 234 தொகுதியில் போட்டியிட போகிறதே இல்லை. அவங்க எல்லாம் கூட்டணியில் இடம்பெறதுனால 10 தொகுதியில், 20 தொகுதியில், அதிகபட்சம் 30 தொகுதியில், சில கட்சிகள் சிங்கிள் டிஜிட்டில் தான் போட்டியிடுவாங்க. இருந்தாலும் எல்லா தொகுதிகள்லையும் விருப்ப மனு வாங்குறது அப்படின்றது ஒரு நடவடிக்கையாக இருக்குது, ஒரு வாடிக்கையாக தான் இருக்குது. அதுக்கு தொண்டர்களும் வருத்தப்படுறதில்ல, கட்சிகளும் குற்ற உணர்ச்சியோடலாம் அதை பண்ணுறதில்ல. என்னப்பா இது, நம்ம நிற்க போகிறதே ஒரு 10 தொகுதியில் தான் நிற்க போகிறோம், அதுக்காக 234 தொகுதியிலையும் நம்ம விருப்ப மனு வாங்குறோமே, அதுக்கு அவங்க பணம் கட்டி இந்த விருப்ப மனுவை வாங்குறாங்களேன்னு எந்த அரசியல் கட்சியும் ஒரு கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறதில்ல. பரவாயில்ல, நம்ம பண்ணுவோம்னு சொல்லி தெரிஞ்சே பண்ணுவாங்க, தொண்டர்களும் தெரிஞ்சே வாங்குவாங்க. இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த முறை இன்னொரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக, ஒரு வியர்டாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளில் திமுக இன்னும் விருப்ப மனு விநியோகம் தொடங்கவே இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பெரும்பாலும் தொடங்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் தொடங்கியிருக்கு. எந்த கட்சினா மக்கள் நீதி மையம், கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சி விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியிருக்காங்க. இருக்கிற கட்சிகள்லேயே அதிகப்படியான தொகையை விருப்ப மனு வாங்குறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண கட்சினா மக்கள் நீதி மையம் தான். 50,000 ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாலே இது பல பேர் என்ன 50,000ன்றதெல்லாம், இதெல்லாம் எப்படி, எந்த அடிப்படையில் கேட்குறீங்க, இதெல்லாம் லாஜிக்கா, இதெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் கேட்குறீங்களா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதுனதை பார்க்க முடிஞ்சுது. அதிலும் குறிப்பாக மக்கள் நீதி மையத்துக்கு எத்தனை தொகுதி திமுக கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இவங்க விருப்ப மனு வாங்குறாங்க, எத்தனை தொகுதிக்கு வாங்க போகிறாங்க, ஒருவேளை அவங்க திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகளை பெறுறாங்க அப்படின்னா மீதி தொகுதிகளுக்கெல்லாம் விருப்ப மனு வாங்குறதுக்காக காசு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களா, இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதுவும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதுக்கு அடுத்ததாக தேமுதிக இன்னும் அவங்க கூட்டணி குறித்த எந்த முடிவையுமே அறிவிக்கலை. அவங்களும் தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க.
சமீபத்தில் தான். அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பொது தொகுதிக்கு 15,000, தனி தொகுதிக்கு 10,000. இது தமிழ்நாட்டில். பாண்டிச்சேரியில் போட்டியிட விரும்புபவர்கள் அங்கே பொது தொகுதியாக இருந்தால் 10,000, தனி தொகுதியாக இருந்தால் 5,000. இது தேமுதிகவினுடைய கட்டண விவரமாக இருக்கிறது. இது எல்லாமே எப்படின்னா, பணம் கட்டினா தான் விருப்ப மனுவே கையில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். அப்படி இருந்தும் வந்து அங்கேயும் நூற்றுக்கணக்கானவர்கள் வாங்குவாங்க. இப்போ தேமுதிகவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கட்சி தொடங்கிய 2006, 2011, 2016 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான கூட்டம் வந்து அங்கேயும் வந்து நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் விருப்ப மனுக்களை பெறுவதை நம்ம பார்த்துருக்குறோம். பட் இப்போ அந்த கட்சிக்கான ஓரளவுக்கான எண்ணிக்கையில் வாங்குறாங்க. இப்போது டிவிகேக்கு வருவோம். நேற்று டிவிகேல விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடங்கிச்சு. ஆனால் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கட்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களாக இருக்கட்டும், இல்லை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளாக இருக்கட்டும், எல்லாருமே 10,000, 15,000 கட்டினா தான் விருப்ப மனுவை கையில் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கணும் குறைந்தபட்சம். நீங்கள் பதவியில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தால் விருப்ப மனுவை வாங்கலாம். ஏன்னா அந்த ஃபார்ம்லேயே கேட்டிருப்பாங்க, உங்களுடைய உறுப்பினர் விவரம் எழுதுங்க, உங்கள் உறுப்பினர் எண் என்ன, எப்போ நீங்கள் கட்சியை சேர்ந்தீங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. பட்டு நேற்று தாவேகாவினுடைய நிர்மல்குமார் பேசும்போது, கட்சியினுடைய உறுப்பினர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த மனுக்களை வாங்குவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி தான் வருது. இன்னொன்று, இங்கே இவங்க 100 ரூபான்ற கட்டணத்தோடு தான் விருப்ப மனுக்களை விநியோகம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பணம் வாங்காமையே விருப்ப மனுக்களை கொடுத்ததாகவும் சொன்னாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாளிதழில் கூட இதை நையாண்டி செய்யக்கூடிய வகையில் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. பிளாக் டிக்கெட் விற்று தீர்ந்ததை போல 1 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விற்று தீர்ந்திருக்கிறது அப்படின்னு. இன்றைக்கி இன்னொரு தமிழ் டெய்லியில் இது தலைப்பு செய்தியாகவே வந்திருந்தது. 1 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகம் அப்படின்னு அது ஒரு பெரிய நியூஸாக வெளியிட்டிருந்தாங்க. டிவிகே தொண்டர்களும் அதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷ மனநிலையை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை கடந்த கால தேர்தல்களில் என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் அவங்க அதை பேசலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த விருப்ப மனுக்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா, 100 ரூபான்னு சொல்லி வாங்கும்போது எந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் வந்து வாங்கினாங்கன்னே தெரியாது. இப்போ வாங்கின அத்தனை பேருக்கும் போட்டியிடுவதற்கான விருப்பம் இருக்கா, போட்டியிடக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட அதற்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. எல்லாரும் கிளம்பி வந்திருக்காங்க, 100 ரூபா தானே கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி டிவிகே அப்படின்றது ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி, அரசியல் கட்சி என்பதை தாண்டி சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. டிவிகே பற்றி என்ன பண்ணாலும் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ டிவிகேவோட டிஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம், டிவிகே கேப்பு, டிவிகே பேண்டு, இந்த மாதிரி டிவிகேவை கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தை சோஷியல் மீடியாவில் பண்ணாலும் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. விஜய் கட்சிக்கு பெரிய வரவேற்பு இருக்குது, அதை யாரும் மறுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த விருப்ப மனுவை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே வர வச்சு முதல் நாள்லேயே இவ்வளோன்னு சொல்லி ஒரு படத்தோட FDFSல முதல் நாளில் பெரிய வசூல் வர்றதும், பெரிய அளவுக்கு திரையரங்குகளில் கூட்டம் கூட்டுறதும் அது வந்து பெரிய விஷயமா இருக்கலாம். விஜய்க்கு அது நடந்திருக்கு. விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் தான் சினிமாவில், அதில் டவுட் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை இங்கே தேர்தல்னு வரும்போதும் பாருங்கள், நாங்கள் இவ்வளோ விருப்ப மனுக்கள் ஒரே நாளில் விற்று தீர்ந்துருச்சு, 50,000 பேர் விருப்ப மனு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் லாஜிக்கலாக பார்த்தா அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து 10,000, 15,000ன்னு சொல்லி விருப்ப மனுக்கு கட்டணம் நிர்ணயித்து இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு குறைந்தபட்சம் பரவாயில்லப்பா, இவ்வளோ பேர் ஆர்வத்தோடு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கும். சொல்லப்போனால் 10,000மோ 15,000மோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட டிவிகேல போட்டியிடுவதற்கு நிறைய பேர் விருப்ப மனு வாங்கியிருப்பாங்க. அதில் வந்து அரசியலை கவனிக்கிற யாருக்கும் சந்தேகமே இருக்காது. ஆனால் 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி பெரிய கூட்டத்தை அங்கே திரட்டி, நேற்று பார்த்தீங்கன்னா பனையூரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ கூட்டம் வந்தால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்குதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் தாவேகா அதை சரி செய்து கொண்டு, நாங்கள் ஆன்லைனில் விருப்ப மனுவை கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் அதற்கான தொகையை கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக டிவிகேவோட ஐடியா என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, முதல் நாளில் நம்ம ஒரு மாஸ்க் காட்டுறோம், நம்ம கட்சிக்கு இருக்கிற மாசை FDFSல எப்படி நம்ம படத்துக்கு இருக்கோ, விஜய் படத்துக்கு, அதே மாதிரி தாவேகாவுடைய விருப்ப மனு FDFSல மாசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு தான் இதை பண்ணியிருக்காங்களே தவிர, இதில் உண்மையிலேயே கொண்டாடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்ற கேள்வியை, அரசியலை நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும் எழுப்புவீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் என்ன அடிப்படையில் இந்த விருப்ப மனுக்களை விநியோகிக்கிறாங்க, எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, விருப்ப மனுவை சப்மிட் பண்ணும்போது எவ்வளோ பேர் அந்த தொகையை கட்டி சப்மிட் பண்ண போகிறாங்க,
அதன் பிறகு எவ்வளவு பேரை தாவேகா தலைவர் விஜய் நேர்காணல் பண்ண போறாரு, விருப்ப மனு பெற்றவர்களில் எவ்வளவு பேருக்கு சீட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது ஹானஸ்டா டிரான்ஸ்பரண்டா அவங்க பண்ணதா இல்லை ஒரு விளம்பரத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.